நேற்று லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட் பற்றி தந்தி டிவியில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அவங்க சொன்னதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஆர்எஸ்பி மீடியாவாக செயல்பட்டு இந்த செய்தியை தந்தி டிவி வெளியிட்டிருக்காங்க. நாட்டின் 4வது மிகப்பெரிய தூண் அப்படின்னா ஊடகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஊடகங்கள்லாம் ஏன் இப்படி பொய் செய்தியை பரப்புகிறாங்க அப்படின்னு தான் சுத்தமாக தெரியல. சரி, இந்த செய்தியை நம்ம தான் முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டு போட்டு பிழையாயிருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. லதா ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது நேற்று, இவங்க செய்தி வெளியிட்டிருக்கிறது இன்று. அவங்க பேசின அந்த 4.5 நிமிஷத்தை இவங்க ஒரு நாள் முழுவதும் பார்க்காமையா இந்த செய்தியை வெளியிடுறாங்க. இதற்கான காரணம் தலைவர் மேலேயும் அவங்க ஃபேமிலி மேலேயும் ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏதாவது ஒரு விமர்சனத்தை வச்சுட்டே இருக்கணும். அவங்க மேலே நெகட்டிவாக பரப்பும்போது தான் நம்ம சேனலுக்கு டிஆர்பியும் கிடைக்கும், நம்மளும் கொஞ்சம் கல்லா கட்டணும் அப்படிங்கிற காரணத்தை விட வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? அதாவது ஒன்றும் இல்லை, நேற்று லதா ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய விஷயமே வேறு. இன்றைக்கி தந்தி டிவியில் என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, மனதளவில் அனைவரும் இந்துக்களாக இருக்க வேண்டும், இந்துத்துவா பண்பாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும், ஒருவரை வாழ்வு, உடை, பேசும் விதம் ஆகியவற்றை வைத்து கணக்கிடக்கூடாது அப்படின்னு லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதா தந்தி டிவியில் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக லதா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மனதளவில் அனைவரும் இந்தியர்களாக இருக்க வேண்டும், இந்தியத்துவத்தை, பண்பாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. இந்தியத்துவம் அப்படிங்கிறத இந்துத்துவா அப்படின்னும், இந்தியர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்துக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னும் மாற்றி தந்தி டிவியில் வெளியிட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம். இப்போ லதா ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதை நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு இந்த தந்தி டிவிக்கு என்ன பதில் கொடுக்குறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேற்கத்திய நாடுகளோட தாக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளோட தாக்கம் அவங்க அதிகமாகிடுச்சு சொல்கிறாரு. இல்லை, ஒரு உடையாலேயோ ஒரு பேசுகிற முறையாலேயோ ஒருத்தர் வாழ்வு ஸ்டைலாலேயோலாம் இது நிர்ணயிக்கப்படுறதில்லை. மனசால இந்தியர்களாக இருக்கணும். எங்கே சென்றாலும் அந்த இந்தியத்துவம் நம்ம மனசுலையும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி இருக்கிற பாதுகாக்கிற ஒரு முறையிலையும் அது இருக்கணும். அது நமக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்க நாட்டோட இதை மனசில் இருக்குது. அது மாதிரி இந்தியத்துவம்க்கு ஒரு உயர்ந்த பண்பாடு இருக்குது. நம்ம பண்பாடை காப்பாற்றுறது, பண்பாடுன்றது மனசில் ஆரோக்கியமாக அதை வைத்துக்கொள்கிறது தான். ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை பேசுகிற மொழியினாலேயோ இல்லை அது மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் குளோபல் சிட்டிசனாகவும் இருக்கலாம், 100% இந்தியனாகவும் இருக்கலாம்.